நரேஷன் வரும்போதே நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க போயிட்டு அவர் லோகேஷ்ட இந்த கதையை சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு வாங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னது. அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு, எனக்கு தெரியல. நாளைக்கு அவர் படம் பார்த்துட்டு இது என்னோட கதை அப்படின்னு சொன்னா நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அவர் தான் ரைட்டர் அப்படின்னு. அவர் தான் கோர்ட்டுக்கு போனோம். என்னை யார் பார்த்தாலும் இனிமேல் குஞ்சு மோகன் கூப்பிடுவாங்க. ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்டீங்களா, கடிச்சிடறாதுங்களா? இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்ட கடிச்சிடறாதுங்களாக்கு. கடிச்சதுன்னா விஷம் ஏறி இருக்கணுமே. இந்த உடம்புக்கு எந்த பாம்பு விஷமும் ஏறாது. பெரிய பாம்புன்னு வரப்போகுது, பாத்துங்கோய். ஸ்கிரிப்ட்லேயே நான் இல்லைங்க. அங்கே போனால் நான் அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுங்கன்ட்டு. நீங்களே ஃபுல் பர்மிஷன். அதெல்லாம் டைரக்டர்னா, ஏன்னா ஒரு ரைட்டருக்கு உண்டான மரியாதை அவர் கொடுத்தாரு. சபாபதி நல்லா இருக்குங்க, ஒரு டைப்பாக இருக்குதுங்கன்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னா, அப்போ யார் ஆர்டிஸ்ட் போடலாம்? அப்போ தான் கலைப்பள்ளி தான்னு சொன்னார். அப்போ இதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டு நீ டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறத விட நீயே பண்ண நல்லா இருக்குன்னு தான் முதல் நடித்த படம் தான் விஐ. இதை ரஜினி சார் பார்த்தாரு, ப்ரிவியூ பார்த்தாரு, தேட்டர் வந்து வெளியே வந்தார். அது என்ன ஒரு மாதிரி பேசணும், இங்கே பேசிக்காமீங்கன்றார் தேட்டருக்கு வெளியே. அனுமம் நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்க போயிட்டார். நான் சரி எல்லாரும் சொல்லமா சொல்லி போயிட்டார். கட் பண்ணால் ஒரு 1 month 2 month அந்த கேப்பில் இவர் ஃபோன் கேஎஸ் ரவிக்குமார். இப்போ ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது இந்த மாதிரி பாம்பெல்லாம் பிடிச்சி பாட்டெல்லாம் பாடிட்டு வர்றாரு. பாம்பெல்லாம் பிடிக்கிங்களா, கொத்தாதா, கடிக்காதா, பயம் இல்லையான்னு அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னாரு. யார்? ரவிக்குமார். ரஜினி அங்கே உட்காந்துருந்தவர். அந்த ஸ்லாங் அதை மட்டும் விட்டுறாதையா அப்படிங்கிறார். அப்ப நானா விட்டேன். ஏன் இந்த பாம்பத்துக்குள்ள கை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாருமே? குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே. ஸோ டேரக்டர் இருந்து ஆரம்பிக்கிறேன். படத்தோட டைட்டில் ரெட் லேபிள். இது வந்து எல்லாருக்குமே ஆல்ரெடி ரொம்ப பரிச்சயமான ஒரு டைட்டில் தான். பட் இந்த கதைக்கு இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கதைக்கு இந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணல. ஓகே. ரொம்ப ஃப்ராங்கா பேசுறீங்க. கதையை அவர் சூஸ் பண்ணல. சொல்லுங்க. இந்த மாதிரி கதையை நான் சூஸ் பண்ணல, இந்த கதை தான் என்ன சூஸ் பண்ணுச்சு. இந்த கதைக்கு நான் டைரக்டர்னு சொல்லிட்டு சாரும் ரைட்டர் சாரும் வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஓகே. இந்த கதைக்கு வேற ஒரு டைட்டில் வச்சுருந்தோம், கதிர்னு ஒரு டைட்டில். ஓகே. ஸோ அதை வச்சுட்டு ஷூட் போயிட்டோம். பட் இன்னும் எதாவது கேட்சியான டைட்டில் வேணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம், டைட்டில் ஏதாவது வித்தியாசமான டைட்டில் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த நேரத்தில் இந்த டைட்டில் வந்துட்டு இந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர், ஸோ அவங்க பேர் எப்படி சொல்ல எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தான் சார். அந்த பொண்ணு தான் வந்து இந்த டைட்டில் வந்து கொடுத்தாங்க. பொண்ணுன்னு தப்பா சொல்லக்கூடாது, நம்ம படத்தோட ஹீரோயின். ஜஸ்ட் ரேண்டமா எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்போது சார் இந்த மாதிரி டைட்டில் டேபிள்ல நான் எந்த டேபிள்லாம் சொல்ல முடியாது, டேபிள்ல உட்காந்துருக்கோம் பார்த்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல. அது பகல் டேபிளோ இரவு டேபிளோ, 2 டேபிள் மிக்சிங் இருக்கு. அவங்க சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, கேட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே அதுக்கான மீனிங் வந்துட்டு ரெட் லேபிளுக்கான மீனிங் வந்துட்டு ரெட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கலர். ஓகே. லேபிள் வந்து இந்த கதையில் வந்து எல்லாருடைய அடையாளம். கதையில் எல்லாரும் அவங்களுடைய அடையாளத்தை தேடுவாங்க. ஸோ எங்களுக்கு கதைக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டிலாக இருந்தது. அது மேடம் கொடுத்தாங்க, சார்கிட்ட சொன்னாங்க, சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். டைட்டில் வந்து எங்களுக்கு கதைக்கு ரொம்ப ஹாப்டான டைட்டில். இந்த டைட்டில் வந்ததுக்கான கதை இதுதான். சார் இந்த கதையோட இல்ல கதையை சொன்னது, டைட்டில் சொன்னது அந்த அம்மா கேளுங்க. சரி ஓகேல சார். அந்த அம்மணி தான் லைனுக்கு டைட்டில் வரலாம்னு பார்த்தேன். இல்ல அம்மணி தான் சொல்லுச்சு. ஓகே. சோ இந்த டைட்டில் சூஸ் பண்ண என்ன காரணம்? எப்படி இந்த கதைக்கு இந்த டைட்டில் கரெக்ட்டா போனுச்சு? இல்ல இது ஆக்சுவலா நான் ரேண்டமா என்னோட சஜஷன் என்னன்னா 2 words இருக்கிற டைட்டிலா இருந்தா நல்லா இருக்கும். தட் வாஸ் மை சஜஷன். அப்ப நான் எங்கேயோ பார்த்தது இந்த பேரு, ரேண்டம்லி பார்த்துட்டு ரெட் லேபிள் இப்படி ஒரு பேர் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். and he gave the idea. okay, red na communism or like you know rebellion, label na அந்த அடையாளம். சோ அது ரொம்ப ஆப்டா வந்துருச்சு. ஓகே. அதுதான் காரணம். ஓகே. சோ இந்த கதையோட கதையா எழுதும் போது ஏதாவது ஒரு தாக்கம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த தாக்கம்னா எதை சொல்லுவீங்க? இது மாஸ்டர் படம் டிஸ்கஷன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஓகே. அந்த இதில் இருக்கும்போது அதில்
காலேஜ் எலெக்ஷன் சொல்லி அது நிறைய பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு முழு படத்துக்கான ஒரு சோர்ஸ் இருக்கே அப்படின்னு. அது ஜோயினல் தான் முழு கரு. ஆனா காலேஜ் விட்டு வெளியே வரக்கு நாங்கள் திணறி இருப்போம். ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் இருந்துச்சு, நிறைய எலெக்ஷன் மாட்டேஜ் அது இதுன்னு நிறைய. லோகேஷ் வந்து அப்போ நிறைய இதுல லோகேஷோட டிப்ஸ் சீன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இருக்கும். ஏன்னா அவர் காலேஜோட அனுபவங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சமயத்திலேயே எனக்கு வந்து இந்த நாட் இருந்தது. ஆனா இதை ஒரு காலேஜுக்குள்ள பொருத்தி பார்க்கும்போது ரொம்பவே புதுசா இருந்தது இந்த கலவி. அப்புறம் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனவே வந்து கதையை தான் தேடினாரு. நிறைய பேர்த்துக்கிட்ட கதை கேட்கும்போது நானும் எனக்கு ஒரு கேமராமேன் சதீஷ்னு சொல்லி இருக்காரு இந்த படத்துடைய கேமராமேன். அவர் வந்து சார் நீங்க ஒரு தடவை மீட் பண்ணி பாக்குறீங்களான்னாரு. போகும்போது கதை சொன்னனவே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு இன்னொரு யூஎஸ்பி இன்னொன்று கிடைச்சிது. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்கும். என்னன்னா ஒரு காலேஜுக்குள்ள போவோம், அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு சீனியரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும். நீங்கள்லாம் என்னப்பான்னு ஒரு லெக்சரர் ஆரம்பிப்பாரு. அப்போ இருந்தாம்பாரு ஆனந்த், அந்த கேங் மாதிரி நீங்கள் இல்லைப்பா. தேர்ட் இயர் சொல்லுவாங்க, ஆனந்தனெல்லாம் இருந்தப்போ எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் காலேஜ் விட்டு வெளியே போயிட்டாப்ல. திருப்பி அதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது, ஏன் அவரையே கூப்பிட்டா என்ன அப்படின்னா இவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு சினாரியோ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தன்னோட காலேஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்கிறாங்கிற அந்த பேசிக் ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது மாஸ்டரோட ரெஃபரன்ஸ் அங்கங்க ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து அதை ஓகே நம்ம மேபி அதோட தாக்கமா கூட இருக்கலாம். பட் அந்த ட்ரெய்லர் கட் பண்ணும்போது ஒரு சில பேர் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பண்ணுவாங்க. பட் கதையே அங்க இருந்தா வந்து இன்னைக்கு ஒருவேளை வந்துட்டு ஜேடி வந்து அதுல வந்து காலேஜ் ப்ரொஃபசர். ஸோ இதுல வந்து ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் திருப்பி காலேஜ்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு கதையா தான் இருக்குமா? அப்படி ஒரு அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் ரைட்ஸ் ஆகணும். அதெல்லாம் வேணாம். அப்படி ஒரு தாக்கம் இருந்தது நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கதை சொல்லும் போது வந்துட்டு என்னோட ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் நரேஷன் வரும்போதே நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க போயிட்டு அவர் லோகேஷ் இந்த கதையை சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு வாங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னது. அப்படிதான் அவர்கிட்ட நான் சொன்னது. அப்புறம் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு, எனக்கு தெரியல. நாளைக்கு அவர் படம் பார்த்துட்டு இது என்னோட கதை அப்படின்னு சொன்னா நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அவர் தான் ரைட்டர் அப்படின்னு. அவர் தான் கோர்ட்டுக்கு போனோம். இப்ப கோர்ட்டுக்கு போனா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து மாஸ்டர் டீச்சர்ல வரும், அவர் ஜேடி ஸ்டூடெண்ட் இல்ல ப்ரொஃபசர்னு சொல்லிட்டு இதுலயும் கரெக்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு ரவுடியா இருக்க வேண்டிய ஸ்டூடெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி வருது. ஃபைட் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த தெரிஞ்ச ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரெய்லரோட மொத்த கிரெடிட்டுமே வந்து எடிட்டருக்கு தான் கொடுக்கணும், லாரன்ஸ் கிஷோர். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட சொல்லும் போது படமே வந்து ஒரு 1 hour 55 minutes தான் படம். அதுல வந்து நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது ஒரு த்ரில்லர் மோட்ல போகும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எப்படிதான் ட்ரெய்லர் கட் பண்ணுவாரு. நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் ட்ரெய்லர் வேணா நம்ம ஒரு 30-40 seconds டீசர் மட்டும் போய்க்கலாம், கதை ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இல்ல சார் 1.5 minutes நான் உங்களுக்கு ட்ரெய்லரே கட் பண்ணி தரேன், நீங்க பாருங்க அப்படின்னாரு. அமேசிங்கா ட்ரெய்லர் கட் பண்ணிட்டாரு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? மாஸ்டர் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு தான் சார். அது நான் ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன், அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்க சொன்னது. பட் கதை ஒரே மாதிரி இருக்காது, டோட்டலா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மேபி அந்த காலேஜ் அந்த ஃபீல் கொடுக்கலாம், பட் ஓல்ட் ஸ்டூடெண்ட் அதுல ப்ரொஃபசர் வராரு காலேஜுக்கு நிக்கிறதுக்கு, அதுக்கு பதிலாக ஓல்ட் ஸ்டூடெண்ட் வராரு. மேபி விஜய் சார் அடுத்த படம் பண்ற மாதிரி இருந்தா இந்த கதையை பண்ணிருப்பாரோ இல்லையான்னு தெரியல. லக்கில இந்த கதை எனக்கு வந்திருக்கு, விஜய் கதையில் புதுமுகம். கொடுத்துட்டீங்க. உங்க ரோல் பத்தி சொல்லுங்க. ரோல் கேரக்டர் நேம் வந்து பவித்ரா. பவி எல்லாரும் செல்லமா கூப்பிடுற ஒரு. யாரு கூப்பிடுவா செல்லமா? அவங்களா? அனுமான் சார் சொல்றீங்க. எல்லாருமே வந்து என்ன பவின் கூப்பிடுவோம். ஏன்னா என்னோட பேர் வந்து கொஞ்சம் கஷ்டம் ப்ரொனவுன்சியேஷன். மை நேம் இஸ் அஸ்மின். சோ இவர் எல்லாருமே வந்து பவி 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 அப்படிதான் கூப்பிடுவோம். இவர் ஆஃப்டர் அ பாயிண்ட் தெளிவா சொல்லுமா, நீ பேசுறது பாவிங்கிற மாதிரி இருக்கு. பவி பவி ஷார்ட் ஃபார்ம் பவித்ரா. என்ன கேட்டீங்க? That's a good one. Character, yeah. She's very bold, innocent, kind, but என்ன சொல்றது, ஒரு நியூஜன் பொண்ணு in thoughts. Okay. Maybe not by appearance or anything, but I like her. Like when you compare it with my personal character, மேட்சே ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் விஷயங்கள் ஆமா ஆமா ரிலேட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் அது இது இருக்கு. ஓகே ஓகே.
ஸோ அனுபவம் சார், ம். உங்க ஸ்லாங்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சார். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் எப்பனாலும் வந்துட்டு அந்த ஸ்லாங் வந்துட்டு எப்ப கேட்டாலும், அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யார் பேசினாலும் அந்த ஸ்லாங் வந்து உங்களை மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்கல்ல, கிட்டத்தட்ட ஆனா உங்களோட ஸ்லாங் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அது எங்க இருந்து சார் பிடிச்சிங்க? இல்லை, கொங்கு தமிழ் பேசுனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது ரீசன் என்னன்னா, எந்த ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலுங்க ஏனுங்க தம்பி, வாங்க தம்பி, ஒரு சின்ன பையனையோட என்னங்க வாங்க போங்க தான் பேசுவாங்க. அந்த இங்க போடாம அந்த மரியாதையோட தான் பேசுவோம். ஆக மரியாதைக்கு உண்டான தமிழ் அது கொங்கு தமிழ். இப்போ நான் பேசுறது வந்து இன்டீரியர் தமிழ். வில்லேஜ் பக்கம் தான் ராணாவை அழுத்தி பேசுவாங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு சிட்டிக்குள்ளே யாராவது தெரிஞ்சு வர்றாங்க, வாங்க பொண்ணுசாமி, அப்புறம் இப்போ தான் வர்றீங்களாக்க, சரி உட்காருங்க, அம்மனே ஒரு டம்ளர் காப்பி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வா, அப்படியே எனக்கு ஒரு டம்ளரு, அப்புறம் வியாபாரம்லாம் எப்படிங்கண்ணா போகுது. இது வில்லேஜில். இதே இன்டீரியர் இது சிட்டியில், வில்லேஜ் பக்கம் பண்ணிங்கன்னா யார் அது பொன்சாமியா, வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து, உட்காருங்க, ஒரே யார் வந்திருக்கான்னு வந்து பாரு, பொன்சாமி அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு நம்ம காப்பி தண்ணி ஓட்டு எடுத்துட்டு வா, அப்புறம்னா வியாபாரமெல்லாம் எப்படிங்க போகுது. இது வில்லேஜ். ஓகே. ஸோ தமிழ்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது கிராமத்து பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, சிட்டியில் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்லாங்கெல்லாம் பேசுவோம். இப்போ நானும் சத்யராஜ், நிலகல் ரவி, கோயம்புத்தூர் வந்து பாக்யராஜ், ஆசனம் எல்லாரும் பேசுவோம். கோவை செல்லாம் கூட கொங்கு தமிழ் பேசுவாங்க. பட் இந்த இன்டீரியர் தமிழ் யூஸ் பண்ணல. அப்போ என்னுடைய முதல் படம் விஐபியில் டிஸ்கஸ்க்கு போயிருந்தேன். சபாபதி டைரக்டர், கலைப்புலிதான் ப்ரொடியூசர். டிஸ்கஸ்க்காக தான் போனேன். அப்போ ஒரு காமெடி ட்ராக் பண்ணோன்னு போகும்போது, நான் ஒரு ரைட்டருங்கிறனால காமெடி ட்ராக் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் அனுபவம் கேர் சைடு ஒரு பிஏமார், டிரைவர் கம் பிஏமாக ஒரு கேரக்டர் வச்சுக்குவோம், அதில் என்ன காமெடி கிடைக்க போகுது அப்படின்னா. அதை ஒன்றும் இல்லைங்க, எங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இல்லாமல் 12th வரைக்கும் படித்த ஒரு பையன் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா வந்து ராஜலட்சுமி ஓனருடைய டிரைவர். அவர் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் அந்த மில் ஓனர் பையன் எப்படிமா கூப்பிடுவாரு, தம்பி நேரமாச்சு புறப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமல்ல, குழந்தை பையனை ஸ்கூல் கூட்டு போவார். காலப்போக்கில் இப்போ அந்த பள்ளிக்கு கூட்டி போன மாணவனே இப்போ முதலாளி ஆகிட்டான். இப்போ அவரே தான் டிரைவர். இப்போ எப்படிங்களா, முதலாளி நேரமாச்சு மில்லுக்கு போகணும் புறப்படுக்கா. இந்த ஸ்லாங்க அப்பப்போ கேட்டு அந்த கொங்கு தமிழ், அந்த இன்டீரியர் வில்லேஜ் தமிழ் நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி ஒரு டிரைவரை வச்சுக்கலான்னு. ஐயோ நீ பேசும்போதே நல்லா இருக்குது, எனக்கு கலைப்புலி தானே சார், சபாபதி நல்லா இருக்கு, ஒரு டைப்பாக இருக்குதுங்கன்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னா, அப்போ யார் ஆர்டிஸ்ட் பண்ணலாம், அப்போ தான் கலைப்புலி தான்னு சொன்னார். அப்போ இதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டு நீ டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறத விட நீயே பண்ண நல்லா இருக்குன்னு தான் முதல் நடித்த படம் தான் விஐபி. ஆக்ட் பண்ண படத்துலேயே நான் விஐபி ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் படத்துலேயே விஐபின்னு கூப்பிட்டாங்க, அது காட் கிஃப்ட். அது இதை ரஜினி சார் பார்த்தார், ப்ரிவியூ பார்த்தாரு, தேட்டர்ந்து வெளியே வந்தார். அப்போ இந்த சௌந்தர்யவங்களும் 2 குழந்தை பொண்ணுங்க வெளியே வந்தோன்னே, அது என்ன ஒரு மாதிரி பேசுங்க, எங்கே பேசிக்காமீங்கன்றார். தேட்டருக்கு வெளியே இல்லை இதில் தான் நம்ம குட்லக் தேட்டரில் வெளியே வந்து பேசுகிறேன்னா, அந்த குழந்தைய நம்ம குழந்தைங்க உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்கன்றாரு. அந்த குழந்தைக்கு பேசுறதுப்பா பேசி காமிச்சேன். ஓகே, அப்படி சொல்கிற தட்டுனர். நம்ம நெக்ஸ்ட் ஃபிலிமே எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்க போயிட்டார். சரி எல்லாரும் சொல்லுமா சொல்லி போயிட்டார். கட் பண்ணால் ஒரு 1 month 2 month அந்த கேப்பில் கேஸ் பஸ் இவர் ஃபோன், கேஸ் ரவிக்குமார், ஆமாம் சார் எங்கே இருக்கீங்க, நான் சென்னையில் இருக்கேன். இல்லை நாங்கள் மைசூர் வந்துட்டோம், படைப்பா ஷூட்டிங் வந்துட்டோம். இது வரைக்கும் சார் வந்து அனுமோனுக்கு என்ன கேட்டோம் 10 தடவை கேட்டார். ஸ்கிரிப்ட்லேயே நான் இல்லைங்க, அங்கே போனால் நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க, மைசூரில் ஷூட்டிங்கு, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வந்துடுங்க, நான் அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுங்கன்ட்டு. நீங்களே பர்மிஷன். அதெல்லாம் டைரக்டர்னா, ஏன்னா ஒரு ரைட்டருக்கு உண்டான மரியாதை அவர் கொடுத்தார். நான் நடிகனா இல்லை, என்ன ஒரு ரைட்டர், ஏன்னா ஒரு கதையை கேட்டோம், நீங்கள் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னாரு. அப்போ நான் போய் கதையை லைன்லாம் கேட்டேன். சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில், ரமேஷ் கண்ணா ஹீரோ சைடு நிறைய பேர் இருக்காங்க, வில்லன் சைடில் தான் காமெடிக்கு யாரும் இல்லை. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, தமிழில் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்று உங்களை ஸ்ட்ரெயிட்டாக திட்ட முடியாது, அவர் திட்டுற மாதிரி உங்களுக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன், நாசர் சைடு ராதர் சைடு இருந்துட்டு இவனுங்களை அவரை திட்டுற மாதிரி இவனுங்களை திட்டிக்கிறது, அப்படி ஒரு கேரக்டர் வச்சுக்க நல்லா தான் இருக்குன்னாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது இந்த மாதிரி பாம்பெல்லாம் பிடிச்சி பாட்டெல்லாம் பாடிட்டு வர்றாரு.
பாம்பெல்லாம் பிடிக்கல, கொத்தாதா கடிக்காதா பயம் இல்லையான்னு அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னாரு. யார்? ரவிக்குமார். ரஜினி அங்கே உட்காந்துருந்தவர். அந்த ஸ்லாங் அதை மட்டும் விட்டுறாதையா. அப்போ நானாக விட்டேன். எனக்கு அந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்டீங்களா கடிச்சிடறாதுங்களா, அது கடிக்கிற மாதிரி பேசுன்னு சிரிச்சிட்டாரு. அவர் ரொம்ப பிடிச்சது. அடுத்த நெக்ஸ்ட் ஷாட் உள்ள வீட்டுக்குள்ள அங்க ராதாரவணி இழுத்துட்டு போகும்போது ரஜினி சார் அனுமன் சார் ராதார கூட்டு மறுபடியும் ஓடி வந்து அதே மாதிரி ஒருத்தர் கேளு. அப்போ ஒரே சீன்ல 2 தடவை. அப்போ நானா முடிவு பண்ணேன். அதாவது சாப்பிட்டு இருந்தேன் சார், எனக்கு படத்தில் டைலாக்கே எழுதாதீங்க, சாரை எந்தெந்த சீன்லாம் நான் பார்க்கணும் அப்போல்லாம் இதே கேட்டேன். அதுக்காக சிரிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். அப்போ 25 இயர்ஸ் கழிச்சு வருவார், ஏஜ்டு மேனாக வருவார். அப்போ வந்து நம்ம கதவை திறப்பேன். இப்போ ரவிக்குமார் சொல்கிறாரு, இப்பவும் கேட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் படத்தில் கிடையாது, 7-8 தடவை கேட்டீங்க, இதான் லாஸ்ட்டுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், எனக்கு இந்த பாம்பு பத்துக்குள்ள கையில் கடிச்சிடாமல் கேட்டேன். இப்போ ரஜினி கேட்குறாரு ரவிக்குமார், இங்கே நான் என்ன சார் பதில் சொல்கிறேன்னு. கடிச்சது விஷம் ஏறல, நல்லா இருக்கு சார், ஏறாதுன்னு அவர் சொன்னார். சொன்னோடனே அப்போ அனுமன் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டார். சார் நான் டேக்கில் சொல்கிறேன்ட்டேன். உடனே சொல்லு பாருங்க, நம்ம டேக்கில் பாக்கலாம் அப்படின்னா சரி ஓகே என்னவோ சொல்ல வர்றாரு. அப்போ நான் சொல்லுவேன், விஷம் ஏறலையா, மேலே பாம்பு பெரிய பாம்பு ஒன்று காட்டு, அதான கிளைமேக்ஸ், அதான பாம்பு. அது ஃபினிஷிங் கொடுத்தா அது உண்மையில ரொம்ப ரசிச்சார் டைரக்டர் ஆல்சோ அண்ட் இவரும் ரஜினி சார். அப்படி எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதான் படம். அந்த கொங்கு தமிழுக்கு உண்டான அந்த ஸ்லாங்கில் தான் நான் பிரபலம் ஆனது. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்தா பாம்பு புத்தான் தான் கேட்குறாங்க. அதன் பிறகு மின்சார கண்ணா புறாவுக்கு பெல் அடிச்சா. ஆனால் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு பிறகு என் பேர் மாறிடும். என்ன யார் பார்த்தாலும் இனிமேல் குஞ்சு மோகன் கூப்பிடுவாங்க. மோகன் வராது, அவரு முன்னாடி செத்தாரு. அனுமோகன் பதிலா நான் ஏன் அப்படி சொல்லுங்க, அது ஷார்ட்டா தெரியல. ஆர்வி உதயகுமார் அசிஸ்டண்டா இருப்பேன் இந்த படத்துல கதையில. அவர் முதலாளி, நான் தொழில் கூட பிஏ மாற. இதே ஸ்லாங் தானே சார்? இதே ஸ்லாங். ஆமாமா. ஸ்லாங்ல என்னன்னா அவரும் அதே ஸ்லாங் தான். என்ன பார்த்துட்டு அப்புறம்டா கொஞ்சம் எங்க போனேன் ஆக இந்த படத்துல ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன யாரு பார்த்தாலும் அப்புறம் வாங்க குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. இல்ல குஞ்சுமான்னு கேள்விப்பட்டீங்க? குஞ்சப்பன், நஞ்சப்பன் பேர்ல அதாவது பாதி பாதி கூப்பிடுவாங்க. இன்னும் எப்படி கூப்பிடுறாங்க படத்துல? பவித்ராவை என்ன கூப்பிடுறாங்க? அந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க. ஆனா குஞ்சா கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இதுல நன்றி சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு டைம்ல ஒரு பேரு, செகண்ட் டைம்ல இன்னொரு பேரு, இப்ப தேர்ட் டைமுக்கு வந்திருக்கேன். 3வது சர்க்கிளில் என்னுடைய பேர் குஞ்சு. ஸோ வந்து அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பேர் இந்த படத்தில் எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் நடித்ததுக்காக மட்டும் இந்த படம் சூப்பர்னு சொல்ல வரல. இந்த கதையை கேட்கும் பொழுது, இவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது, அது டைரக்டர் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான ஆள். ஆனால் சைலண்ட்டாக டைரக்ட் பண்ணுவார். ரைட்டர் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டில் தான் எழுது தான் பேசணும், தான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும்னு 2 பேருமே அப்படி அடம் பிடிக்கிறது இல்லை. உங்கள் ஸ்டைலுக்கு விட்றோம், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லலாம். ஒரு ஃப்ரீடம் எல்லாருக்குமே, அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நேர்ந்து கலந்து பேசி ஷூட் பண்ணாங்க. இது வந்து நாங்களாம் ஷூட்டிங் பண்ண மாதிரி இல்லை, 52 நாளில் படம் முடிச்சாங்க. முதல்ல அதுக்கே வந்து இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பு அத்தனை பேர் ஒரு 10 படம் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஷார்ட்டாக படம் முடிக்கிறாங்களோ, அப்போ அதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங். அந்த பிளானிங்கோட படம் எடுத்திருக்காரு. அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த 52 நாள் எடுத்த ஒரு படத்தை நிச்சயமாக இந்த ரசிகர்கள் 175 நாள் ஓட்டி காமிப்பாங்க. இது நிச்சயம். ரெட் லேபிள் கிரீன் லேபிளாக மாறப்போம். ஓகே. ஸோ எனக்கு ட்ரெய்லர் பார்த்தப்ப இன்னொரு விஷயம் ரொம்ப படுதுன்னா, ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு ஸ்டன்ஸ் ஆகட்டும், ஒரு கட்ஸ் ஆகட்டும் படத்தில் தெரியுது. அது வந்து ரைட்டிங்லேயே இருந்ததா? அது எப்படி இல்லை சாரோட ரைட்டிங்க்கு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்களா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம்? இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த இடத்துல வரும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே ஸ்கிரிப்ட். ஓகே. ஃபைட்டுனா போயிட்டு அப்படியே ரேண்டமாக எடுக்கிறது.
இப்படிதான் எடுக்க போறோம், இந்த 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 கேரக்டர் இதுதான் பண்ண போகுதுன்ற அளவுக்குலாம் நாங்கள் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம். ஓகே. ஸ்டண்ட் வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு, ஆந்தம் பிரதீப். பேர் மாத்திட்டாரு இப்போ. அப்படியா? ஆமா, அப்பா பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. இவர் தளபதி தினேஷ் மாஸ்டருடைய சன். அவர் ஓகே. பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா அப்கமிங் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் அவங்க இல்லை. அவங்க தெளிவாக அழகாக வேலை வாங்கினாங்க. இவங்களுக்கான கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது. ஓகே. சார் இதை பண்ணால் நல்லா இருக்கும், அதை பண்ணால் நல்லா இருக்கும். அவங்களுக்குள்ளார அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்தது. நம்ம என்ன சொன்னோம், நம்ம இன்புட்ஸ் கொடுப்போம்ல, இல்லைம்மா சார் இது இவ்வளோ வந்தால் போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும், ஃபைட்டுக்குள்ளார நம்ம ஒரு கதை சொல்லுவோம்ல, அதை நம்ம சொல்ல அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஓகே. இந்த படத்துக்கு ஏன்னா கதை தெரியும் அவங்களுக்கு, கதை தெரிஞ்சுட்டு ஃபைட் பண்ணாங்க, கோரியோ பண்ணாங்க, நீட்டா பண்ணி கொடுத்தாங்க. ஆமா. ஓகே. சோ உங்களுக்கு அந்த இது இருந்துச்சு, ஏன்னா ஒரு முதல் படம் பண்றோம், ரொம்ப ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கான ஒரு 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 ஸ்டண்டா இருக்கு, அந்த ஆக்ஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு, இது கொஞ்சம் ஓடுவா ஆகுவாதான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்களா? ஆமா. நான் படம் எடிட் முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கே கூச்சமாயிடுச்சு. டேய் இது விஜய் அஜித் பண்ண வேண்டிய படம்பா. பட் அந்த மாஸ் எலிமெண்ட் தேவைப்பட்டதுக்கான ரீசன் வந்து கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நிறைய ஒரு ரொம்ப இல்ல எல்லாம் பாக்குற மாதிரியான மாஸ் சீன் தான். பாலகிருஷ்ண சார் மாதிரி காரை தள்ளுறது, ட்ரெயினை தள்ளுறது. ஒரு சாமானியனுக்கு கோபம் வரும்ல, அந்த கோபம் கரெக்டா கதையில இருக்கும். அவர் கோபம் வந்துதான் அடிப்பார், அந்த அளவுக்கு பீக்ல இருக்கும் அந்த இடம். அதனாலதான் அந்த சிச்சுவேஷன் அவரோட இன்டென்ட் கரெக்டா இருந்தது அந்த இடத்துல. அதாவது உங்களுக்கு ஃபைட் பண்ண மாதிரி இருக்காது, நிஜமா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ராவா தான் இருந்தது ஃபைட்டும். பட் மியூசிக் டைரக்டர் அது ரொம்ப மாஸ் ஆக்கிட்டாரு. இல்ல அவருக்கு வந்து படத்துல நடிக்கிறது அந்த ஃபைட் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆமா சார், அப்படிலாம் இல்லை சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வேற அந்த ஃபைட்டுன்னா சண்டை போட்டு நீங்க படம் எடுக்க நிறைய அந்த மாதிரி. ஆமா, போராட்டம் இல்லாம என்ன இருக்கு, ஒன்றும் இல்லையே. அதனால அவ்வளோலாம் இல்லை சார். ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்கு. பட் அகைன் அந்த மாஸ் எலிமெண்ட் வந்து எடுக்கும் போது தெரியல, அது எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து அதை எலிவேட் பண்ணி அதை அப்படி வச்சிருக்காங்க. பார்க்கும்போது அது ஒரு மாதிரியா அந்த ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் ஒரு மாதிரியா சார் உண்மையாலுமே அவருக்கு தான் எழுதினாருன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி வந்துருச்சு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா ரியல் லைஃப்லயே சில ஹீரோஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஒரு 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கு, அதாவது ரோட்ல ஏதோ ஒரு தப்பு ஒன்று நடக்கும், வேடிக்கை பார்க்கறது ஒரு 40 பேர் இருக்கும்போது ஒரு ஆள் இறங்கி அதை தட்டி கேட்பான். அவன் தான் ரெட்டு, அவன் தான் அந்த லேபிள்குரிய ஒரு ஆளா இருக்கும். அது மாதிரி நீங்க வந்து ஒரு 50 பேர் இருக்கும்போது ஒரு கோபக்காரன் ஒரு தட்டி கேட்கிற ஒரு ஆள் இருப்பாப்ல. இது கேரக்டர்ல இருந்தே ஆர்கானிக்கா வந்த ஒரு அந்த ஆக்ஷன் தான் அது. ஸோ இது மாஸ் மீட்டருக்குங்கிற அந்த லெவலுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவ்வளோவெல்லாம் யோசிக்கவே இல்லை. தானா அமைஞ்ச ஒரு சமாச்சாரம். ஏன்னா காலேஜ் கேம்பஸ் இருக்கு, அங்கே ஒரு சேர்மன், ஏற்கனவே சேர்மனாக இருந்த ஒரு கேரக்டர், அதுவே ஒரு மாஸ் கொடுக்குற ஒரு சமாச்சாரம் தான். அப்புறம் இவர் கூட பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே பார்த்தா இவருக்கு சார் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, 600-700 பேருக்கு மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறவர். எனக்கு அதுவே ஒரு மாசா தெரியும், ரியல் டைம்லயே ஒரு இதா இருக்கிறாருன்னு. டைரக்டர் உள்ள வந்தோன்னே கண்டுபிடிச்சாரு, சார் இவர்கிட்ட நீங்க பழகினதுக்கு அப்புறம் தான் நிறைய எழுத ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, முதல்ல இது பண்ண ஆரம்பிச்சோம் சார், அவரோட அந்த ரியல் இதையே நீங்க நிறைய யூஸ் பண்றீங்க, பட் அது கேரக்டருக்கு கொஞ்சம் நம்ம அது ஒரு கோடு போட்டுக்கணும் அதையும் சொல்லிட்டு. ஆமா இல்ல, நம்ம பயங்கரமா இவரோட அந்த ரியல் இதுக்குள்ள இன்ஸ்பயர் ஆயிட்டோம். நம்ம நிறைய மீட்டிங்ஸ் இருந்துச்சு அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல. ஸோ அது வந்து டைரக்டர் கரெக்டா பிடிப்பாரு அதையே, சார் இந்த இடத்துல நீங்க இப்படி போயிட்டீங்களோன்னு. ஸோ அப்புறம் இவருக்கு ஒரு இது ஒன்று கேட்டார், இவருக்கு பாஸ்ட்ல ஒரு சீன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்புறம் டைரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆச்சு. இப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, இதுதான் எங்களோட கோஆர்டினேஷன். எல்லா டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல, ஸ்டண்ட் மாஸ்டர், போஸ்ட்ல கூட சரி, எல்லாருடைய கோஆர்டினேஷன் இருந்தது. டெக்னீஷியன் மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்ட் எல்லாரோட கோஆர்டினேஷன் அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ அதனாலதான் எங்களுக்கு இந்த இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு கேட்குறீங்களா, ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்த்த ஃபீல்ல கேள்வி கேட்குறீங்களா, படம் இப்படி இருக்குமோ அப்படின்ற ஃபீல் கேட்குறீங்களா, அந்த ஃபீல் கிரியேட் ஆனதுக்கு காரணம் எங்க எல்லாரோட கோஆர்டினேஷன். இன்னும் இருக்காங்க, ஆர்வி சார் இருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு படத்துக்கு. அங்க சீன்ல வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. நான் சீனியர் ஆர்டிஸ்ட், நான் இதுதான் பண்ணுவேன், நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. சொன்னா சார் இதுதான் சார் மீட்டர், இது பண்ணா சூப்பரா இருக்கும் சார்னா பண்ணுவார். முடிச்சுட்டு வேற யாருன்னா நடிக்கிறாங்கன்னா பார்ப்பாங்க,
ஓடிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். இல்ல அவர் அப்படி இல்ல, ஒரு கட்டுன்னு சொன்னு ஓடிடுவாரு. எங்க ஓடிடுவாரு கேளுங்க, மானிட்டர் பின்னாடி வந்து நின்னு இந்த தம்பி இப்படி பண்ணா நல்லா இருக்கும்டான்னு சொல்லுவாரு. ஆமா, எல்லாரோட ரெண்டாவது இவங்க யாராவது பார்த்தாங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் இது ரெண்டு புதுமுகம் சொல்லவே மாட்டாங்க. முகனே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சொல்லனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஒரு 10-20 படங்கள் நடித்த ஒரு ஹீரோ அல்லது ஒரு ஹீரோயின் தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரன்ஸை அந்த ஃபேஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நடிப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. பட் இவங்க 2 பேருக்கு அமைப்பு, அது அந்த பொண்ணு இருக்க அது பயங்கர சேட்டை. அதாவது நவரசம் தானே, மொத்தமாக நடிப்புங்க நவரசம் தானே, அது 19 ரசம் வச்சிருக்கு. அப்படி ஒரு ஆக்ட் பண்ண நல்ல சாரும் கூட முதல்ல அது பயப்பட்டதை சொன்னார், நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் யோசனை பண்ணார். பட் அந்த களத்தில் இறங்கும் பொழுது என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான். அதனால தான் ஃபைட்டெல்லாம் இப்போ சொல்கிறீங்களா, ஃபைட்டெல்லாம் எப்படி பண்ணீங்க, தன்னம்பிக்கை. ஒருத்தர் சொல்கிறத கேட்டு என்னாலையும் முடியும்னு சாதிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனியன், அது அந்த யூனிட்டை 150 பேருங்களுடைய கடின உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். ஒன்றும் இல்லைங்க, ஹோம்ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே. ஓகே, ஒரு சீனை கொடுத்துட்டோம் அப்படின்னா சீனை படிச்சுட்டு போயிட்டு உட்காந்துடல மாட்டாங்க யாருமே, எந்த ஆர்டிஸ்ட்டும். அவரும் சரி, இப்போ காலையில் 6 மணினா 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. ஓகே, ஆஃபீஸ் இருக்குது, நிறைய அவர்கிட்ட 1000 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு அந்த பிரச்சனையை எடுத்து வச்சுட்டு காலைல 6 மணினா 6 மணிக்கு எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. வந்துட்டு அவங்கவுங்க பிரிஞ்சுலாம் போக மாட்டாங்க, ரெடி ஆகிட்டு கேமரா முன்னாடி வந்து நின்றுடுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் சொல்லிடுறேன், ஏன்னா இந்த படத்தில் கேரவானே கிடையாது, கொடுக்கல, வச்சாதானே அங்கே போயிருக்கீங்க. இவர் என்ன பண்ணார் ப்ரொடியூசரு, இல்லை அவர் வேணும்னு செய்யல, ஒரு கேரவானுக்குள்ளே போய் என்னென்னலாம் தேவைகளோ, தனியாக ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் பண்ண பிடிக்கும்ன்றதுக்கு ஒன்று அத்தனை வசதி எங்கள் காலேஜ்லேயும் இருக்குது. அப்புறம் இது கேரவானு, அதுக்குள்ளே ஏசி ரூம் இருக்குது, அங்கேயே ஃபேன் இருக்குது, அங்கேயே பேசுறதுக்கு சேர் டேபிள் எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் இது கேரவான். அந்த கேரவான் வைக்காதனால தான் 52 நாள் படம் முடிச்சு. அந்த டைம் இருக்குங்களா, டைம் எல்லாரும் அங்கேயே கொடுத்தாங்க, யாரும் வெளியே போகல. ஸோ ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண ஒரு 3 கேர்ள் இருக்காங்க, சார் கூட நடித்த ஒரு ஃப்ரெண்டாக நடித்த ஒரு 3 பேர் இருக்காங்க, இன்னும் செகண்ட் ஹீரோ ஒரு பையன், அப்புறம் வில்லனா ஒரு பையன், இது மாதிரி பேர்லாம் சொல்லிட்டு முடியல, அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே மானிட்டர் பின்னாடி தான் இருப்பாங்க. ஓகே, சார் செட்டுக்குள்ள வந்தா பிரேக்னா தான் எல்லாம் போறோம், எல்லாம் வெளியே போகும். அது வரைக்கும் எல்லாம் உள்ளே பிரேக் கூட எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடுவோம், எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுவோம். இங்க அது பிரிஞ்சு போய் அது மாதிரிலாம் இல்லை, ஒன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க வேற வேலையே இல்லை, அடுத்தது என்ன எடுக்க போறோன்ற மாதிரி பேசுவோம். ஸோ அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு யூனிட் இருந்தது. அதனாலதான் எங்களால இந்த டைம் முடிக்க முடிஞ்சது, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்டோட சப்போர்ட் தான் இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கான முதல் ரீசன். ஓகே, சோ ரொமான்டிக் சீன்ஸ் எப்படி ஒரு கோட் ஆச்சு? ரொமான்டிக் சீன்ஸே இல்லங்க, ரொமான்டிக் சீன்ஸே இல்ல, அந்த ஒரு சாங் மட்டும் இருக்காது, கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாம நாம காம்பினேஷனே அவ்வளோ படத்துல இல்ல. ரொம்ப வருத்தப்படுறா. எது சார்? கொடுக்கல, நான் அப்படி இல்ல, அது வந்து இது வந்து ஒரு டீசன்ட் லவ். ஆமா ஆமா, பார்வையிலே காதல். நீங்க கேக்குறீங்களா, ஆனா படம் முடிக்கும் பொழுது தெரியும் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு. அந்த ஃபீல் இதுல இருக்கும். இவர் பண்ண இன்டர்மிசிலாம் இருக்க கூடாதுன்றது அது வந்து பாலிசி. ரெப்ஜன் ஃபிலிம் ஃபேக்டரி படம் எடுத்தா அதெல்லாம் வைக்க கூடாதுன்றது ரூல். ஆமா, நான் வந்து இந்த இதுவே நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பட் நம்ம பாலிசி வேற. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க அவுட்டா தானே பார்க்கணும் ஒரு படத்தை. அப்ப அந்த லவ்வர்ஸ்க்கு இதெல்லாம் பேசிக் காட்டணும் அப்படின்னா அப்ப அதெல்லாம் நம்ம பண்ணிதான். அந்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டா குழந்தைங்களும் பார்க்கணும்ல படத்தை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க கதை எழுதி முடிச்சிட்டீங்க. படம் கதை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரைட்டரோட நம்ம ஒரு மைண்ட் வச்சு தான் எழுதிருப்போம். பட் ஒரு டேரக்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரது நம்ம கஷ்டம். ஒரு ரைட்டர் டேரக்டர் நமக்கு தெரியும், நான் இதான் யோசிச்சேன், எனக்கு இது வெளியே வந்துருச்சு அப்படிங்கும் போது இன்னொருத்தர் டேரக்ட் பண்ணும் போது உங்களோட நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்துச்சா? எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருந்துச்சு, அதான் ரொம்ப சந்தோஷம். வினோத் வந்து பயங்கர அதில் டெடிகேட்டடாக இருந்தாப்புல. அவரோட கூட ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம், நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு பெரிய டீம் கூட இருக்காங்க. என்னன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் படித்து ஒரு நாள் ரீடிங் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இது வேணும்னு சொன்னார். அடுத்த நாள் வந்து 2 பேர்த்த கூப்பிட்டு வந்தார். யார் இவங்க அப்படின்னா, எல்லா கேரக்டரும் இவங்க 2 பேர் பண்ணுவாங்க சார்னாரு. எனக்கு அதுவே புதுசாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இது மாதிரி நடிச்சு காட்டுறாப்புல, என்னோட ஸ்டேஜிங் இப்படி தான் சார் இருக்கும், இது கரெக்டாக வருது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே
எல்லா கேரக்டரும் இப்போ ஹீரோ ஹீரோயின் இருக்காங்கன்னா ஒரு 2 பசங்க நின்று ஹீரோ ஹீரோயினா நடிச்சு காட்டுறாங்க. ஓகே. அடுத்து ஆர் உதயகுமார் சார் இவர் சீன் வருது, அதுக்கு அந்த 2 பசங்க நின்று அதை இவர் நடிக்க வைக்கிறாரு, அவங்க நடிச்சு காட்டுறாங்க. இப்படி ஒரு ரிஹர்சல் ஒன்று காமிச்சாரு. இதுதான் சார் நான் மைண்ட்ல வச்சிருக்கிறது, அது நல்லாவே மேட்ச் ஆகுதுங்க, சந்தோஷமா இருக்குன்னு. என்னன்னா ஒரு வெல் மேட் ஃபிலிம் இது, டெக்னிக்கலா ஒரு வெல் மேட் ஃபிலிம் இது. ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ அதுக்குண்டான செலவை இவர் செஞ்சாரு, நல்ல டெக்னிக்கல் டீம் கொடுத்தாரு. அவங்களும் இப்போ எல்லா ஷாட்டுமே இப்போ நம்ம இன்டர்வியூ போகிற மாதிரி தான் அழகாக ஒரு ஆக்ஷன் கண்டினியூட்டியோட 2 கேமரா செட்டப்பில் எனக்கு என்ன நடிக்க வச்சாரு. நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்ஷன் கண்டினியூட்டியில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, 2 கேமரா இருக்குல்ல அப்பாடா சார், அதான் சார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படி எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து படத்துலையும் இந்த ஃபீல் உங்களுக்கு படம் பார்க்கும்போது இந்த ஃபீல் கன்ஃபார்மாக வரும். ஓகே, அது கண்டிப்பாக. திருப்பி இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா ப்ளே பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? திருப்பினா அகைன் ஒரு காலேஜ் முடிச்சிட்டு வந்து திருப்பி ஒரு லாங் டைம் அப்புறம் திருப்பி ஒரு காலேஜ் 3 years No, 20 years. காலேஜ் ஸ்டூடெண்டா ப்ளே பண்ணது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் சார் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அது என்னன்னா எனக்கு வந்து ஒரு லைஃப் டிசிப்ளின் வந்தது. இப்போ நான் வந்து ஒரு 95 kgs இருந்தேன். இப்போ இந்த படத்துக்காக நான் வந்து ஒரு 80 kgs வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின் போது அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக்கி ஒரு டிசிப்ளின் வந்தது. நல்லா இருந்தது, காலேஜுக்குள்ளே நல்லா ஜாலியாக இருந்தது. இல்லை, அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, திருப்பி டைம் ட்ராவல் பண்ணி போய் நம்ம காலேஜ் லைஃப் திருப்பி வாழலாமாலும் ஒரு ஆசை இருக்கு. அப்படிலாம் இல்லை சார், எனக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேனோ இதுதான் வந்து எனக்கு ஹாப்பினஸ். நான் அந்த பின்னாடி போய் அப்படி இருந்திருக்கலாம், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம். அதுதான் நான் வந்து 3 வருஷமா காலேஜுக்குள்ளே போனாலும் இவங்க ஒரு 10 நாள் தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அப்போதான் காலேஜுக்குள்ளே போன மாதிரியே தெரிஞ்சுது. அது ரீகலெக்ட் ஆகுது. ஸோ அந்த அனுபவங்கள் மறுபடியும் ரீகலெக்ட் ஒரு சந்தோஷம். அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறது, நம்ம அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக மாறுதல் ஒன்றும் இல்லை, இப்போ பழகிற அணுகுமுறைகள் வேறு. அப்போ ஒரு காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாக முடியாது. குறிப்பிட்ட ஒரு 4 பேர் தான் ஃப்ரெண்டாக இருப்பான், அந்த கிளாஸில் உள்ளவன் இல்லை வெளி கிளாஸ் இருக்கிறதா ஒருத்தன். ஆனால் இப்போத்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. காலம் மாறி போச்சு, அப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ பாவம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எல்லாருமே ஆனால் அவன் ஃபைனலுங்கிறான், இவன் ஃபஸ்ட் இயருங்கிறான், ஆனாலும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒற்றுமை கலையக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு கல்லூரிக்குள்ள எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும், எவ்வளோ டிசிப்ளினாக நடந்துக்கணுங்கிற ஒரு தத்துவத்தை இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். ஸோ February 6 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து வரதெல்லாம் வந்துட்டு ட்ரைலர் பார்க்குறாங்க, டீசர் பார்க்குறாங்க. ஒரு சில ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இல்லை ஒரு 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 2 வாரம் வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விதமான ரிசப்ஷன் இருக்குது. ஒன்று ட்ரைலருக்கு ஓடிடியில் பார்க்குறவங்க, இன்னொன்று ட்ரைலர் படத்துக்கு தியேட்டர் வந்து பார்க்குறவங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படம் பொறுத்தவரைக்கும்? இல்லை, இது நிச்சயமாக தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற படம். பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃப் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும். இது நீங்கள் ஓடிடியில் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் பின்னாடி பார்க்குறவங்க ஐயோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் இருக்கும் நிச்சயமாக. அதனால் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் நிச்சயமாக ஒரு தேட்டருக்கான படம், தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம். அந்த ஃபீல் இருக்கும், ஒரு மாஸாக வந்து ஒரு மாஸ் க்ரௌடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்றத நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். இப்போ நம்ம வேணும்னா ஓடிடிக்கு டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ணலாம், பட் இந்த படம் வந்து தேட்டரில் தான் வரணும். தேட்டருக்கு வரணுன்றதுக்காக நாங்கள் சென்சார்லாம் வாங்கிட்டோம். படம் வந்து UA சர்டிஃபிகேட், ஆமாம்மா சென்சார் வாங்கியாச்சு. ஸோ Feb 6 இந்த படம் வந்து 100% தேட்டருக்கு வரும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 ஹீரோக்கள் இருக்காங்க. நம்பர் 1 நம்பர் 10 10 ஹீரோ. இந்த 10 ஹீரோக்களுடைய ரசிகர்களும் 10 ஹீரோக்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை 10 தரம் பார்ப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட இன்டர்வியூக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க படத்தை பற்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.